சும்மாதான் வேலை இல்ல. என்னப்பா வீட்டுல யாரும் ஆள் இல்ல, எல்லாம் கோயில் போயிட்டு இருக்கிறாங்க. 150 ரூபா கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு? சாப்பாட்டுக்கு. நைட்டு என்ன பண்றது தெரியலப்பா. அது கலக்கா தவகல சாப்பாடு கூடாது, அது ஏற்பாடு பண்ணிக்கலாம். எப்படிமா சார்? கட்டிங் போடலாம் குத்திக்கு. ஏற்பாடு பண்ணுவேன். மத்தியானத்துக்கு தான் போகணும், நைட்டுக்கு தான் பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் பாத்துலாம் எவனோ சிக்குவான். அப்படியே சொல்லிட்டா ஆள் கட்டிங் போட்டாச்சு. சரி அம்மா சார், சாப்பிட்டோம். வயிறு வர கவன் ஒரு குருந்த நீ என்ன சொன்னியா? சொன்னேன், நான் அப்படித்தானே சொல்லுவேன் கட்டிங் போறதுக்கு. அப்புறம் உன் வேலை பார்த்து நீ போ. கவன் நண்பா பாப்பா. அவ்வளவுதானடா, சாப்பாடு தானே. சரி வாடா, வீட்டு போறேன். சட்டை போட்டு வரேன். ஆமா, சாப்பாடு பசி எழுது நீ கிடக்குற. சரி வா போலாம் வா. ஏன்னா போயிட்டு அவனா மாட்டானா பாக்கலாம். வயிற்றுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம். வாடா, அவன் வீட்டுல போய் படுக்கலாம். சாப்பாடு முக்கியம், சரக்கு தானே முக்கியம். கைப்புல எங்க போறாம இருக்கிறான்? சித்தப்பா பொண்ணு சீமன் போயினுங்கிற போத்து வண்டியில ஆளு வரலங்க. நாங்களே சோத்துக்கு வயல நின்று காணாடி. உக்காரா, சாப்பாடு பாத்துருந்தேன். வா வா, அது போயிட்டு வா கைப்புள்ள, பழகிறியா? வா 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 உள்ள போங்கப்பா. ஊருக்குள்ள ஆள் இல்லைன்னு பார்த்தா முதல்ல வேணும் கொண்டா வேணும் இங்கே வந்து உட்காந்துக்கிறானுங்கடா. எங்க சோறு போடுவான்னு பாக்குறானுங்கடா அவனுக்கு. சாப்பாடு